சேலத்துல திமுக இளைஞர் அணி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் 4000 கிலோ மட்டனை வந்து சமையல் பண்ணி பிரியாணி போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்களா? பிரியாணி மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஓட்டுரும் 200 ரூபா கொடுக்குறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அங்க வந்து இன்னைக்கு இளைஞர்கள் பல பேர் வந்து படையெடுத்து போய்க்கிருக்காங்க. படையெடுத்து போய்க்கிருக்கும்போது அங்க அந்த இளைஞர்களை வந்து அந்த மேடை முன்னாடி தக்க வச்சு அவங்கள ஃபுல்லா ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக அங்க ஒரு கலை நிகழ்ச்சிகள், பல கலை நிகழ்ச்சிகள் நடக்குது. என்னடா கலை நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா ஆடலும் பாடலும், நடனம், நாட்டியம் அப்படின்னு சொல்லி பல கிராமங்களை வந்து அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் இங்க நடந்திருக்கு. அதுவும் வந்து கவர்ச்சிகரமான ஒரு ஆடலும் பாடும் அப்படின்னாலே ஒரு கவர்ச்சிகரமா இருக்கு. அந்த கலை நிகழ்ச்சி வந்து கலை நிகழ்ச்சி அப்படின்னு கூடாது, ஆடலும் பாடலும் நடைபெற்றது. அந்த ஆடலும் பாடலும் ஆபாச நடனம் அப்படின்னு பல பேர் வந்து இன்னைக்கு விமர்சனத்துக்கு ஆளாகப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த நடனம் நாட்டியம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற இளைஞர்கள் அந்த இடத்துல உட்காரணும், சேரை விட்டு ஓடிடக்கூடாது. ஏற்கனவே வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவில் யாருமே வரல, அது ஏற்கனவே பேசு பொருளாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் இருந்து ஓடிடுவாங்களோ, மேடை முன்னாடி ஆள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இங்கே ஒரு ஆடலும் பாடம் போட்டு அங்கே உட்கார வச்சுட்டாங்க. இது வந்து இன்னைக்கு எல்லோரும் விமர்சனத்துக்கு ஆளாக்கி இருக்கு. ஏன்னா ஒரு திமுக மேடையில வந்து ஆபாசம் நடனம் ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய சொல்றீங்க? கூட்டத்தை அப்படித்தானே பிடிச்சு வைக்க வேண்டியதா இருக்கு. சரி, இது அடுத்து போயிடுவோம். நம்ம உதயநிதி இருக்காரு பாத்தீங்களா? உதயநிதி வந்து நியூஸ் 18 சேனலுக்கு ஒரு முதல் முறையாக, அதாவது அவர் அரசியலுக்கு வந்து முதல் முறையாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியை வந்து இன்னைக்கு விமர்சனமாக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அந்த பேட்டியை பத்தி அண்ணாமலை பேசின விஷயம்தான் இன்னைக்கு அரசியல் களத்துல பூகம்பமா கிளறிக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நம்ம சாம்பிள் ஒன்று சொல்லுவோம். அதுல இருக்கிற நெறியாளர் வந்து உதயநிதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வினா, உங்ககிட்ட இருக்கிற யார்கிட்ட, உதயநிதிட்ட இருக்கிற தனித்திறமை என்ன அப்படிங்கிட்டு கேட்கிறாரு. தனித்திறமை அப்படின்னா என்ன அப்படின்னோடனே உதயநிதி உன்னை எதுவுமே டக்குன்னு பதில் அடிக்கிறாரு செம்மையா. என்னன்னா, என்கிட்ட இருக்கிற எதுகை மோனை அப்படின்றாரு. எதுகை மோனை அப்படின்னா என்ன? எதுகை மோனை, எதுகை மோனை அப்படிங்கிறது வந்து நாம பார்க்க எல்லாரும் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து எதுகை மோனையோட பேசுவார். அதே மாதிரி வந்து டி ராஜேந்தர் வந்து எதுகை மோனையோட நிறைய பேசுவார். இவர் என்னடா எதுகை மோனையோட பேசுவார் அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, இவர் எதுகை மோனை அப்படின்றது உண்டக்கா மண்டக்கா பேசுறத எதுகை மோனைன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. அந்த விஷயங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்றாருன்னா, பார்த்து பக்குவமா பல்லுபட போகிறது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் விமர்சனம் பார்க்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இது வந்து இரட்டை அர்த்தத்துல அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. இரட்டை அர்த்தத்துல சொல்லியிருக்காரா அப்படின்னா நம்மளும் யோசிச்சு பார்த்து என்ன இரட்டை அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து அதை வந்து இரட்டை அர்த்தமா நினைச்சுக்கிட்டா இரட்டை அர்த்தமா நினைச்சுக்கலாம். இதே வந்து மதுரை பக்கம் இருக்கிற கிராமங்கள்ல ஃபுல்லா இதே வார்த்தையை அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்குல பல்லு படாம பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். நாக்குல பல்லு படாம பேசுறாங்க அப்படின்னு என்னன்னா, நாக்கும் பல்லும் படாம ஒரு வார்த்தைகள் வராது. அப்படி வார்த்தைகள் விடுறது ரொம்ப மோசமான வார்த்தைகள், வார்த்தையை விட முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு ஆள் பேசுனா நாக்குல பல்லு படாம பேசுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, பார்த்து பக்குவமா பல்லுபட போயிடுறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான இரட்டை அர்த்த வசனம்னா நம்ம இரட்டை அர்த்தமா நினைச்சுக்கலாம். இப்ப சாம்பிளுக்கு வந்து இப்ப ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண் வந்து உடைகள் உடுத்துறாங்க. அந்த உடைகள் வந்து சிலருக்கு வந்து கவர்ச்சிகரமான உடையா தெரியுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கவர்ச்சியா இருக்காத, இந்த மாதிரி உடல் தெரியுற மாதிரி அங்கங்க இருக்காத, இது வந்து யாருனாலும் உணர்ச்சி வசப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கவர்ச்சியான ட்ரெஸ் ஆபாசமா இருக்கு அப்படி சொல்லிடுறாங்க. அப்ப ஆபாசமா இருக்கு, அதனால வந்து சில பேர் வந்து உங்களை பார்க்கும்போதே தப்பான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பல பேர் வந்து அதை விமர்சிக்கிறாங்க. நீங்க வந்து அவங்க வந்து உடைகள் உடுத்துவது அவங்க சுதந்திரம். எப்படி உடைகள் உடுத்துவது அவங்க சுதந்திரம். நீங்க ஆபாசம் அப்படிங்கிறது வந்து நீங்க பார்க்குற பார்வையில இருக்கு. அப்ப ஆபாசம்ன்றது உங்க பார்வையில இருக்கு, அவங்க உடையில இல்லை அப்படிங்கிற மாதிரி
இன்னைக்கு அந்த இரட்டை அர்த்த வசனம் அப்படின்ட்டு அவங்க சொல்றது வந்து அவங்க எடுத்துக்கொள்வது முறையில இருக்கு அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. சரி, திமுக இது வரைக்கும் ஆபாசமா பேசலையா அப்படின்னு பார்த்தா, ஆதி காலத்துல இருந்து ஆபாசமா பேசுனது திமுக அப்படின்ட்டு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாதுரை, இவர் அண்ணாமலை, அண்ணாதுரை இருந்த காலத்திலே வந்து பேசப்பட்டிருக்கு. அண்ணாதுரைக்கும் நடிகை பானுமதிக்கும் தொடர்பு அப்படின்னு சொன்ன காலத்துல அண்ணாமலைகிட்ட போய் கேட்கிறாங்க. அண்ணாமலை வந்து அண்ணாதுரை அவருக்கு வந்து ஒரு மேடையில பேசுறாரு. என்ன பேசுறான்னா, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவள் படிதாண்ட பத்தினியும் இல்லை அப்படின்ட்டு சொன்னதிலே பல அர்த்தங்கள் ஆகி போகுது. இதுடைய அர்த்தங்களை எப்படி எடுத்துக்கிறது? அதே மாதிரி திமுகவுடைய தலைவர், அதுக்கடுத்து வந்த கலைஞர் வந்து காமராஜரை அந்த அளவு பேசியிருக்காராம். இது வந்து நெட்டிசன்கள் நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பார்க்கவே வந்து உதயநிதினாலதான் பிரச்சனை ஆரம்பிச்சு. அதே உதயநிதி எடப்பாடி சொல்லியிருந்தாரு. எடப்பாடி வந்து தவந்து காலுகிட்ட போய் பதவி வாங்கினாரு, விட்டா காலுக்குள்ளேயே போயிருப்பாரு. இது வந்து பேசப்பட்டது ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆபாசமா பேசியிருந்தாரு. அன்னைக்கு எல்லோரும் திமுக உடன்பிறப்புகள் எல்லோரும் வந்து கைதட்டி சிரிச்சாங்க, வாயில பல்லு தெரிய அளவு சிரிச்சாங்க. இன்னைக்கு வந்து அது ஆபாசம் இல்லையா அப்படின்ட்டு நெட்டிசன் கேட்கிறாங்க. ஒரு இதே உதயநிதி வந்து பேசுறாரு, காலில் விழுந்து நீ பதவி வாங்கினா சொல்ல முடிஞ்சு. அந்த வார்த்தைக்குள்ள ஒன்று சொல்லுகிறாரு, என்னன்னா விட்டா காலுக்குள்ளேயே போயிருப்பாருன்னா அது ஆபாசம் இல்லையா? அன்னைக்கு கொதிக்காத இந்த உடன்பிறப்புகள் இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு நான் மட்டும் கொதிக்கிறாங்க, உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு ஒரு டயலாகோட பேசுறாங்க. இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கி இருக்கும்போது அண்ணாமலைகிட்ட போய் கேட்கும்போது இதுக்கான அர்த்தங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கொங்கு மண்டலத்துல கிராமத்துல பேச்சு வழக்குல இருக்கிற வார்த்தையை நான் சொன்னேன். அதாவது இதுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஒரு மாடு, கறவை மாடு ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. கண்ணுக்குட்டி போட்ட உடனே பால் பீச்சும் போது அந்த கண்ணுக்குட்டி புது கண்ணுக்குட்டி பிறந்த உடனே போய் பால் பீச்சுற அந்த மடிப்பா காம்புல போய் வாய வச்சுச்சுன்னா கடிச்சிரும். தெரியாம கடிச்சிடும். கடிக்கும்போது என்னன்னா காம்புல புண்ணாயிட்டா வந்து காயமாகி சீல் வைக்கும், அப்புறம் பால் குடிக்க முடியாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த பால் குடிக்கிற காப்புல வந்து எண்ணெய், அதாவது எண்ணெய் எந்த எல்லையும் தடவ முடியாது. விளக்கெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, விளக்கெண்ணெய் தான் தடவணும். அதான் வலுவலுப்பா இருக்கும். அப்ப விளக்கெண்ணெய் தடைய விட்டு லைட்டா வந்து அந்த பாலை வந்து அந்த கண்ணுக்குட்டி வாயில கொஞ்சம் பீச்சு அடிப்பாங்க. பீச்சு அடிச்சுட்டு அப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை போய் அந்த காம்புல வந்து சாப்பிட சொல்லுவாங்க. அப்படியே வந்து சைஸை சாப்பிட சொல்லுவாங்க, புண்ணு காயம் பற்றாத அளவுக்கு. ஏன்னா பக்குவமா பாதுகாப்பா நடக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்ல வர்றாரு. அதே மாதிரிதான் இந்த நியூஸ் 18 சேனலுக்கும் நெறியாளருக்கும் இங்க உதயநிதிக்கு நடந்தது. பார்த்து பக்குவமா யாருக்கு எந்த விதமான பிரச்சனையே வராத அளவுக்கு, உதயநிதிக்கு பிரச்சனை இல்லாம இந்த பக்கம் அந்த நெறியாளர் உடைய சேனலுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு பக்குவமா நடத்தப்பட்டது அப்படிங்கிறத அந்த கிராம ஒரு பேச்சுல வழக்கில் சொல்றாரு. இவங்க இந்த பெண்கள் மீது நம்ம பார்க்குற ஆடைகள் எப்படி ஆபாசமா பார்க்கணும், அந்த மாதிரி இவங்க அதை வந்து இரட்டை அர்த்தத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. இதே இது வந்து கனிமொழி வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர், அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர்களை பத்தி கொஞ்சம் அவதூறா பேசலாமா, இதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டிச்சு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த உடனே இவர் நம்ம அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஆபாசமா பேசுறது வந்து திமுக வந்து புதுசு இல்ல, இது உங்க அப்பா ஆபாசமா பேசுறது வந்து திமுக புதுசு இல்ல, இது வந்து உங்களுடைய அப்பா கருணாநிதி காலத்துல இருந்தே பேசப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களை இருக்கிற பேச்சாளர்களே பல பேர் பேசுறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல வந்தாரு. அவர் பேச்சாளர் அப்படின்னே நம்மளுக்கு ஒண்ணு தோணுச்சு, என்னன்னா திமுகவுடைய பேச்சாளர், அதாவது மதுரை மாவட்டம் வந்து பேர் பெற்றது இந்த பேச்சாளருக்கு, யாரை கேட்டாலும் தெரியும். தீப்பொறி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சாளர் இருந்தாருங்க திமுகவில். எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அவர் வந்து திமுக பேச்சாளர் தான். அவருடைய பேச்சை கேட்டோம்னு வச்சுங்க, அந்த மேடையில வந்து பெண்களே இருக்க மாட்டாங்க. அந்த திமுக மேடையில பெண்களே இல்லாம ஒரு மேடை நடந்துச்சுன்னா அது வந்து தீப்பொறி ஆறுமுகம் பேசும்போது தான். ஏன்னா
பல பெண்கள் வந்து காதை மூடிக்கிடுவாங்க. காதை மூடுற அளவுக்கு அந்த தீப்பொறி ஆறுமுகம் பேசுவாங்க. அதே மாதிரி வந்து இந்தது இப்ப இல்லைங்க, எம்ஜிஆர் காலத்திலே வந்து எம்ஜிஆர் தரைக்குறவா பேசியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஜெயலலிதா சசிகலா இவங்களெல்லாம் ஒரு மாதிரி அதெல்லாம் வெளியே சொல்ல அந்த அளவு வந்து பேசியிருக்காரு. நீங்க பார்க்கணும்னா யூடியூப்லேயே போய் தீப்பொறி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி பேரை போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. தீப்பொறி ஆறுமுகமுடைய பேச்சு ஃபுல்லா வரும். அதுலேயே வந்து அவருடைய ஆபாச பேச்சு வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மதுரை மாவட்டத்தில் ஒரு அதிமுககாரங்களோ திமுககாரங்களோ எந்த ஆளாக இருந்தாலும் சரி அவன்கிட்ட கேட்டு பாருங்க தீப்பொறி ஆறுமுகமுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தீப்பொறி ஆறுமுகம் மேடையில் பேச ஆரம்பிச்சா பல ஆண்கள் வந்து பல்ல காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் கைத்தட்டிக்கு இருப்பாங்க. அந்த அளவு ஆபாசமா அது வக்கரம் பிடிச்சு பேசுவார். அப்ப அங்க வந்து விதை விதைத்தது யாரு? திமுக தான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல அமைச்சர்கள் பல எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்கன்னா பல இடங்களை வந்து சாதி சொல்லியே பேசுறாங்க, இலக்கணமா பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள திமுக தான் முன்னெடுத்து போகுது அப்படின்னு சொல்லி பல பேர் நெட்டிசன்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சி அவருக்கு பிடிக்காத கட்சி தலைவர்களை அவ்வளவு ஆபாசமா பேசிக்கிட்டு இருந்தாரு தான் தீப்பொறி ஆறுமுகம். ஒரு கட்டத்தில் வந்து அவர் திமுகவே வேணாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு வந்தார். அதிமுக வரும்போது அன்னைக்கு இருந்த அதிமுகவுடைய பொதுச் செயலர் ஜெயலலிதா வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து நீங்க வந்து மேடையில பேசினா ஒரு வார்த்தை கூட ஆபாசமா பேசக்கூடாது, அவங்களுடைய தவறுகளை மட்டும்தான் சொல்லணும், ஆபாசமா பேசக்கூடாதுன்னு சொல்லி கட்சியில சேர்த்தாங்க. அந்த அளவு ஆபாசமா பேசக்கூடியவர் தீப்பொறி ஆறுமுகம். இன்னைக்கு இவர் பேசின அண்ணாமலை பேசின அந்த ஒரு கிராமத்து பேச்சு அப்ப போய் இன்னைக்கு ரெட்டை அர்த்தத்துல இருக்கு அப்படின்றாங்க. ஆனா திமுக இருக்கிற பல பேர் வந்து ஓப்பனாவே பேசுறாங்க ஆபாச வார்த்தைகள். அதை கேட்க மாட்டாங்க. ஆனா வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி, மன்னிப்பு கேட்டா என்ன? மன்னிப்பு கேட்டான்னா அடுத்து வந்து மேடைக்கு அண்ணாமலை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டான்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் சரி ஒவ்வொரு மேடையிலும் சரி அண்ணாமலையை இழிவா பேசி 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 அப்படியே பிரச்சாரத்தை ஓட்டலாம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அண்ணாமலை ஒரு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிக்கி இருக்கு. இந்த பிரச்சனை வந்து அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது, நான் வந்து கிராமங்களில் இருக்கிற பேச்சுவார்த்தையை தான் சொன்னேன், அதுக்கான அர்த்தங்கள் வேற, நீங்க புரிஞ்சுக்கிட்டது வேற, அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்ப இங்க நடந்தது என்னன்னா, தப்பு அந்த பெண் மீது இல்லை, பார்வையாளர் மீது இருக்கு. அந்த பெண் கவர்ச்சியா ட்ரெஸ் போட்டிருக்கா, அது அவர் உரிமை. அந்த உரிமையை வந்து இவங்க வந்து பார்க்கறது வந்து ஆபாசமா பாக்குறாங்க. அப்ப தவறு எங்க இருக்கு? பார்க்கும் பார்வையில இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்க அவர் பேசுறது ஒரு அர்த்தம், இவங்க எடுத்துக்கிட்டது டபுள் அர்த்தம். அப்ப இங்க வந்து தவறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டவங்க மீது இருக்கா இல்ல பேசுறவங்க மீது இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.